योगीराम सुरत कुमार, योगीराम सुरत कुमार, योगीराम सुरत कुमार, जय गुरुदाय. எல்லாமல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்தர்களை 2 அறிவிப்புகள் அதற்காக தான் இது. ஒன்று, இன்னைக்கு ஆங்கில ஆண்டின் இறுதி நாள். அது தெரியுமில்ல எல்லாருக்கும்? ஆமா, எனக்கு மட்டும்தான் தெரியல, நேற்று ஞாபகமே வந்தது. ஆங்கில இன்று அவருக்கு ஒரு சிறப்பு அபிஷேகத்தை அவராகவே உருவாக்கி இருக்கிறார். அது நான் கூட நினைச்சு பார்க்கல, அடியன் கூட நினைக்கல, பகவானாவே அருளி இருக்கிறார் இயற்கையாகவே. இன்று மாலை 3 மணிக்கு பகவானுக்கு ஒரு சிறிய அபிஷேகம். அது முடிந்ததும் காயின் அபிஷேகம். அது ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டில் நமக்கு எல்லா நலமும் வளமும் நல்கி பொருளாதாரத்தையும் சிறப்பாக அருளிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்று மாலை 3 மணி, சுமார் அப்ராக்சிமேட்டா ஒரு 3 மணிக்கு தொடங்கி இந்த காயின் அபிஷேகம் நடைபெறும். அடுத்து எல்லாரும் என்கிட்ட 2-3 நாளாக கேட்டுட்டு இருந்தது, பௌர்ணமி என்னைக்கு அதை சொல்லிருங்க அப்படின்னு. சாதாரணமாகவே நமக்கு பௌர்ணமி ஒரு நாளும் சனிக்கிழமை ஒரு நாளும் வச்சா ஜனங்களை ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் பகவான் இந்த வாட்டி நமக்கு அனுகூலமாயினும் இந்த வாட்டி பௌர்ணமி அப்படி மறந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருந்தேன். நேற்று நைட்டு தான் நான் பார்த்தேன். பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மாலை 6:45 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அப்போ நாம பகவான் நமக்கு நல்லதே செய்திருக்கிறார். சனிக்கிழமை சாயங்காலம் 4:50க்கு முடியுது. அதனால ஒரேடியா நம்ம சனிக்கிழமையே இந்த பௌர்ணமி பூஜையும் சனிக்கிழமை பூஜையும் சேர்த்தே வச்சிடலாம். ஆனால் இதுல ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இருக்கு. மாலை 4:50க்கு முடிகிறதுனால நம்முடைய அபிஷேகம் பாத பூஜை அதுக்கு முன்னாடி நம்ம முடிக்கணும். ஸோ நீங்க 2 நாள் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படணும். 3 மணிக்கே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 மணிக்கு ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு இருந்தாலும் ஒரு 5 மணிக்கு முன்னாடி நம்ம முடிச்சிடலாம். அதனால இந்த முறை, இந்த மாதம் பௌர்ணமி பூஜையும் சனிக்கிழமை வாராந்திர அபிஷேக ஆராதனை பூஜைகளும் சனிக்கிழமை அன்றே, வரக்கூடிய சனிக்கிழமை அன்றே மாலை 3 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு உள்ளாக இவை அனைத்தும் நாம முடிச்சிடும். அதனால பௌர்ணமி பூஜையும் சனிக்கிழமை பூஜையும் சனிக்கிழமை தான், சரிதானே? அப்போ பகவான் நமக்கு நல்ல ஒரு அரிய வாய்ப்பை அழகாக அருளி இருக்கிறார். இந்த வருட இறுதியில் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பும் நாளை மறுநாள் சனிக்கிழமை உள்ள வாய்ப்பையும் அனைத்து பக்தர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்.